அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கக்கூடிய முறைகள், அது என்னென்ன சாப்பிடுது, எப்படி அந்த ஆட்டுக்குட்டி அதுக்கு எத்தல மோனே அப்படின்றத, இந்த ஆட்டுக்குட்டி குழந்தைகள் எவ்வளவு பார்க்குறாங்க. அது ஒரு மிருகம் இல்லையா? இப்படி வந்து தாவர உண்ணி விலங்கு, தாவரங்களை உண்ணக்கூடிய ஒரு விலங்கினத்தை தான் ஆடு. இந்த ஆடு வீட்டில் வளர்க்குறாங்க, இன்னொன்று பண்ணைகள் வைத்து வளர்க்குறாங்க, இன்னொன்று மேய்த்து கூட அவங்க வளர்க்குறாங்க. இப்படி பலவிதமாக ஒவ்வொருவரும் அவருடைய வசதிக்கேற்ப இந்த ஆடுகளை வளர்ப்பதுண்டு. இந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்து ஒவ்வொரு ஆடும் நிறைய இனங்கள், 300க்கும் மேற்பட்ட இனங்கள் இந்த ஆடினுடைய இனங்கள் இருக்கின்றது. அதில் இது ஒரு நாட்டு வகையான ஆடு. இது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு மதிப்பு இருக்கிறது, நல்ல ஒரு தரம் இருக்கிறது இந்த கருப்பு நிற ஆடுகளுக்கு. இவை எல்லாம் சாப்பிடும். தண்ணி குடிக்கிறது, தண்ணி அதுக்கு கண்டிப்பாக தேவை. இன்னொன்று ஒரு 4 கிலோலேருந்து 5 கிலோ உணவு வரைக்கும் இது சாப்பிடும். தாவரங்கள், செடிகள், கொடிகள், காய்கறிகள், இந்த மாதிரி உணவுகளை அதை உட்கொள்ளும். சாப்பிடுகிறது. 3லிருந்து 5 வரைக்கும் உள்ள கிலோ கணக்கு ஒரு நாளைக்கு இந்த விலங்குக்கு தேவையா இருக்கு. ஒரு விலங்குக்கு இந்த விலங்கு குழந்தைகளெல்லாம் கேட்கும். ஏன்னா அது கத்தக்கூடிய சத்தம் ஒரு குழந்தையினுடைய சத்தத்தை போன்றது. அது அதற்கு ரசிப்பதற்கு அழகாக இருக்கும். இது வீட்டில் வளர்த்த, எங்கள் வீட்டில் வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி. இது கோயிலுக்காக வளர்த்தது. நாங்கள் கொஞ்ச நாள் தான் வளர்த்தோம். ஆனால் இந்த ஆடு ரொம்ப பாசக்கார ஆடு தான். இந்த குழந்தைங்க உணவு விருப்பப்பட்டு செடிகளை, கொடிகளை எல்லாம் அவங்களே உடச்சி கொண்டு கொடுப்பாங்க. அவங்க ஆனால் குத்திருமோன்னு ஒரு பயம், அந்த பய உணர்ச்சி குழந்தைகளுக்கு. அதான் தூரமாக நின்று கொடுக்குறாங்க. இது ஆண் வகை ஆடு. கோயிலுக்காக வளர்க்கறதுனால ஆண் வகை ஆடை தான் வளர்க்கறது உண்டு. பெண் வகை ஆடுகள் கிட்டத்தட்ட 5 மாதம் கற்பமா 5-6 மாதத்துக்குள்ளேயே அது சீக்கிரமாக வளர்ந்து கர்ப்பமாகி 5 மாதத்துக்குள்ளே குட்டிகளை விடும். அது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு. எல்லா குலையும் சாப்பிட்டு இந்த ஆட்டுக்குட்டிகள் வளர்ந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுங்க. இது கோயில்களுக்கு பயன்படுத்துறாங்க, கறியா வெட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல அது போடக்கூடிய சாணங்கள், உரங்கள் உரமாக பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய கறி ரொம்ப சுவையா இருக்கும் அப்படி சொல்லி நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடே 12,000-15,000க்கு போகக்கூடிய அளவுக்கு கூட இந்த ஆடு வளர்ப்பினுடைய நல்ல லாபம் இருக்கிறது சொல்லி நிறைய பேர் விருப்பப்பட்டு வளர்ப்பாங்க. வருமானத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டு விலங்குன்னு சொல்லலாம். பாலூட்டி குட்டிகள் போடும். 2லிருந்து ஒரு முறையே 6 குட்டிகள் கூட போடக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டிகள். இது பண்ணைகள்லனா 40, 50, 100, 200ன்னு சேர்த்து போட்டு வளர்ப்பாங்க. மேய்க்கிறதும் அப்படி நிறைய பேர் வளர்க்குறாங்க. வீட்டிலேருந்து ஒரு கூடாரம் கட்டி போட்டு உள்ள போட்டு வளர்க்குறாங்க. மேய்க்கிறதுக்கு காலையிலே விவசாய நிலங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமாக வளர்க்குறாங்க. இதை விவசாய நிலங்கள்லாம் பற்றிட்டு போயிடுவாங்க. காலையில 7 மணிக்கு பற்றிட்டு போயிட்டு அங்கே மேய விட்டுருவாங்க. அதுக பாட்டுக்கு அதுங்க மேயும். அங்கேயே மேய்ஞ்சிட்டு அங்கே குட்டி போடக்கூடியது குட்டி போட, தண்ணி தேவையானதை குடிச்சுக்கோ. அப்படி அவங்க குடிச்சு அவங்க என்ன செய்வாங்க, வளருவாங்க. இப்படி அவர்கள் தேவைகளை அவர்களை பூர்த்தி செய்யக்கூடியது செய்வாங்க. சின்ன சின்ன ஏதாவது நோய்கள் வந்துச்சுன்னா அதுக்கு தக்கனவாறு நாட்டு மருந்துகளை அந்த ஆடு வளர்க்கக்கூடியவங்க கொடுத்து அந்த ஆட்டை பத்திரமா வளர்க்கிறது உண்டு. இது வருமானத்திற்காக, நஷ்டமே வராது. மேய்க்கக்கூடிய ஆடினங்கள்னா நஷ்டம் வராமல் கொண்டு போவாங்க. பண்ணைகளில் வளர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக நஷ்டம் வராத அளவுக்கு அனுபவ ரீதியாக அவங்க ஒன்று ஒன்றையும் கற்றுக்கொண்டு அவங்க வளர்க்குறது உண்டு.
இப்படி இந்த ஆடு வளர்க்குறதுலேயும் அதிக லாபம் பெறலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடு வளர்க்குறதுல ஒரு சுகம் உண்டு. அழகா இருந்து நம்ம கிருஷ்ணர் கூட மாடு மேய்க்குன்னா மாடை தான் மேய்ச்சாங்க, ஆடு மாடை தான் மேய்ச்சாங்க இல்லையா? பாட்டு கூட உண்டு. மாடு மேய்க்கு கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன். அவங்க அம்மா மாடு மேய்க்க போகும்போது சொல்லுவாங்க, எப்படி இந்த நீ வந்து போகாத, அங்கே காட்டுக்குள்ளெல்லாம் போய் சொல்லுங்க மாடு மேய்க்கணும் அப்படின்லாம் அழகா பாடி அந்த கிருஷ்ணர் கூட இந்த தொழிலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். காட்டுக்குள்ள ஆடு மாடுகளை மேய்த்து வளர்க்கக்கூடிய தொழில் தான் அவங்க பண்ணாங்க. இது ஒரு அருமையான தொழில், எல்லாருமே பண்ணலாம், பாரபட்சமின்றி எல்லாரும் பார்க்கலாம் இந்த தொழிலை. கிருஷ்ணர் கிட்ட அவங்க அம்மா பயப்படுவாங்க காட்டுக்குள்ளே போய் மேய்க்கிறதுனால. நான் உனக்கு மாடு மேய்க்கு கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பால் தரே கற்கண்ட சீனி தரே கை நிறைய வெண்ண தரே வெயிலினிலே போக வேண்டாம் அப்படின்னு அழகாக பாடுவாங்க. அப்படி ஒரு நல்ல தொழிலாகும் இந்த தொழில். பார்த்து பயன்படுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் என்பது ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோடு செய்து அந்த ஆப் மூலமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நீங்கள் வாங்கி பயனடையலாம். நீங்கள் வாங்கி பயனடையக்கூடிய பொருட்கள் நல்ல குவாலிட்டியான தரம் வாய்ந்த பொருட்களாகவே இருக்கிறது. நீங்கள் புக் பண்ணின, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் செய்த ஓரிரு வாரத்திற்குள் அந்த பொருள் நல்ல தரமாக உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.